Dear students, welcome to my channel. இப்போ இந்த வீடியோவில் சாப்டர் 2 நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சாப்டரில் எக்ஸசைஸ் 8 to 13 வரைக்கும் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ ரிசிப்ட்ஸ், அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி நம்ம வந்து ஹவு இட் இஸ் ஷோன் இன் த ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அதை பற்றி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம ஃபைனல் அக்கவுண்ட்ஸு அப்படின்னா நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் ரெண்டு பார்ட் இருக்குது. அதாவது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். இதில் வந்து நம்ம எப்படி இந்த சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம வந்து ஹவு வி ஹாவ் டு ஷோ இன் த ஃபைனல் அக்கவுண்ட்ஸ், அதுதான் சம். ஸோ இப்போ இந்த ரெண்டு இதில் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி இதை காமிக்கிறது அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட்னா என்னன்னு நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது வந்து நாமினல் அக்கவுண்ட். நாமினல் அக்கவுண்ட்னா என்ன? நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் கோல்டன் ரூல்ஸில் நாமினல் அக்கவுண்ட்டுக்கு ரூல்ஸ் படிச்சிருப்போம். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அந்த ரூல் படி எல்லா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனை நம்ம இதில் ரெக்கார்ட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இந்த அக்கௌண்ட்டை பற்றினா, இட் இஸ் லைக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து 12 months பீரியட், அதாவது அந்த 1 year பீரியட் ரிலேட்டடாக உள்ளதை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவோம். மற்றதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ந்து எடுத்துருவோம், நெக்ஸ்ட் இயர்க்குள்ளதெல்லாம் எடுத்துருவோம். அதே இதுதான் நம்ம இதுலேயும் காமிக்கணும். ஸோ இட் இஸ் லைக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸை ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இங்கே இதையும் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ நம்ம சப்ஸ்கிரிப்ஷனை மட்டும்தான் இந்த இதில் வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம டீல் பண்ணும்போது, அதை ட்ரீட் பண்ணும்போது எப்படி நம்ம இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் ஹவு வி கேன் ஷோ அப்படின்னா, ஒன்லி கரண்ட் இயருக்குள்ளதை மட்டும்தான், அந்த ரிலேட்டட் சப்ஸ்கிரிப்ஷனை மட்டும்தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அந்த இயரில், அந்த கரண்ட் இயரில் என்ன அவங்களுக்கு டியூவோ அதுதான் காமிக்கணும் நம்ம. இப்போ இதில் வந்து முதல்ல எடுத்ததுமே நம்ம கிரெடிட் சைட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் பை சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டுன்னு போட்டு அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை காமிக்கணும். சப்போஸ் அந்த கரண்ட் இயர்க்குரிய அவுட்ஸ்டாண்டிங், இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் அந்த கரண்ட் இயரை மட்டும்தான் அதில் காமிக்கணும். அப்போ கரண்ட் இயரில் சில மெம்பர்ஸ் வந்து பே பண்ணாமல் இருப்பாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணலைனாலும் நம்ம வந்து அதை அவுட்ஸ்டாண்டிங்னு போட்டு கணக்கில் காமிச்சிடணும். ஸோ அப்போது சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த கரண்ட் இயர் இஸ் டு பி ஆடட். இப்போது சில மெம்பர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, போன வருஷமே ப்ரீவியஸ் இயரே இந்த கரண்ட் இயர்க்குரிய சப்ஸ்கிரிப்ஷனை அட்வான்ஸாக பே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். அதாவது நான் சொன்னது படி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கரண்ட் இயருக்கு உள்ள சப்ஸ்கிரிப்ஷன் ஒருவேளை அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தால் கூட அதை ஆட் பண்ணிக்கணும். அதே போல் கரண்ட் இயர்க்குரிய சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரீவியஸ் இயர் அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணியிருந்தா அதையும் எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ என்னுடைய மெயின் கான்செப்ட் என்ன, சப்ஸ்கிரிப்ஷனை வந்து அந்த இயருக்கு உள்ளதை மட்டும்தான் எடுக்கணும். ப்ரீவியஸ் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இன்க்ளூட் ஆயிருந்தால் அதை சப்ராக்ட் பண்ணிடணும். இல்லை சப்சிக்வெண்ட் இயர், அதாவது நெக்ஸ்ட் இயர்க்குரிய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அதில் இன்க்ளூட் ஆயிருந்தால் அதையும் மைனஸ் பண்ணிடணும். ஒன்லி நம்ம என்ன பண்ணணும், அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த கரண்ட் இயரை ஆட் பண்ணணும். சப்போஸ் அது இன்க்ளூடா, அது இல்லைன்னா இன்னும் வரைக்கும் நம்ம ரிசீவே பண்ணலை அது, அப்போ அதை நம்ம ஆட் பண்ணி காமிக்கணும். இல்லை போன வருஷம் இந்த வருஷத்துக்குரியதை அட்வான்ஸாக பே பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் நம்ம எடுத்து ஆட் பண்ணணும். ஸோ இது மட்டும்தான் நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் காமிக்கணும். ப்ரீவியஸ்க்குரியது நம்ம இப்போ ரிசீவ் பண்ணியிருக்கோம், ப்ரீவியஸ் இயர்க்குள்ளது இன்னும் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது, அதெல்லாம் எதுவுமே இதில் வராது. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் ஒன்லி கரண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங், கரண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், அது வந்து ப்ரீவியஸ் இயரில் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது மட்டும்தான் நம்ம காமிக்கணும்.
இப்போ பேலன்ஸ் ஷீட்ல அதனுடைய ட்ரீட்மெண்ட் என்னன்னா, பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட்ல கரண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் இருந்தா அதை காமிக்கணும். இன்னும் ப்ரீவியஸ் இயரோடது இருக்குன்னா அதை காமிக்கலாம். ஆனா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல ப்ரீவியஸ் இயர்து காமிக்க கூடாது, ஒன்லி கரண்ட் இயர்க்குள்ள தான். ஆனா பேலன்ஸ் ஷீட் அசெட் சைட்ல ஸ்டில் ப்ரீவியஸ் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங்னா அதை நம்ம எடுத்து காமிக்கலாம். அதுக்கடுத்து பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டியில சப்சிக்வெண்ட் இயர், இப்போ நெக்ஸ்ட் இயர்க்குரிய ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அதை நம்ம லயபிலிட்டி சைட்ல காமிக்கணும். ஸோ பேலன்ஸ் ஷீட்ல ஒன்லி அவுட்ஸ்டாண்டிங் தான் வருது, கரண்ட் இயர்க்குரிய அவுட்ஸ்டாண்டிங், ப்ரீவியஸ் இயருக்கு ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தா அதுவும் வரும். அப்புறம் நெக்ஸ்ட் இயர்க்குரிய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரிசீவ்ட் இன் அட்வான்ஸா இந்த இயர்ல இருந்ததுன்னா அதையும் நம்ம காமிக்கணும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்மெட். இது உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்லேயும் கொடுத்துருக்கு, நீங்கள் பாருங்கள். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கணும். இன்கம் சைடை அந்த டபுள் அமௌண்ட் காலத்தோட நம்ம வந்து காமிக்கணும். முதல் எடுத்தோடனே பை சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ். சப்போஸ் இதில் ஒரு வேர்டிங் கொடுத்துருக்காங்க, this includes subscription for the previous year, subscription for the subsequent year அப்படின்னா அது இன்க்ளூட் ஆயிருந்ததுன்னா அதை முதல்ல சப்ராக்ட் பண்ணிட்டு இப்போ இன்க்ளூட் ஆகாத கரண்ட் இயர்க்குள்ளதை ஆட் பண்ணிக்கணும். கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங், கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் which was received in the previous year as received in advance அதை ஆட் பண்ணி ஃபைனல் அமௌண்ட்டை அவுட்டர் காலத்தில் இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அதை மைனஸ் பண்ணி ஆட் பண்ணி அப்புறம் ஃபைனல் அமௌண்ட்டை போடணும். அடுத்து பேலன்ஸ் ஷீட் எப்படி வரும்னா, இதில் பாருங்கள், பேலன்ஸ் ஷீட்டில் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த கரண்ட் இயர் காமிக்கணும், ப்ரீவியஸ் இயர் காமிக்கணும். லயபிலிட்டிஸில் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஃபார் த சப்சிக்வெண்ட் இயர். இப்படி தான் இதனுடைய ட்ரீட்மெண்ட்டு. இதை தான் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மில் உங்களுக்கு வந்து 13th சம் வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்னது, கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணணும் அவுட்ஸ்டாண்டிங்கை, அதே போல் ரிசீவ்டு கரண்ட் இயரோட ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஆட் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் சப்சிக்வெண்ட் இயரை மைனஸ் பண்ணணும். அதனுடைய வேர்டிங்ஸ் திஸ் இன்க்ளூட்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி செய்யணும். இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிள் சம் இல்லஸ்ட்ரேஷன் 8 இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் த ஃபாலோயிங் டீடைல்ஸ் கால்குலேட் த அமௌண்ட் தட் வில் பி ஷோன் ஆஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை மட்டும் காமிக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்னு 3 இயர் ஒவ்வொரு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் மிடில் வர்றது தான் உங்களுக்கு வந்து கரண்ட் இயர். அதை நம்ம எப்படி ரெஃபர் பண்ணிக்கலாம்னா, இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2017. ஸோ 2017 தான் எண்டிங் இது. அப்போ 2017 எண்ட் ஆகுது இந்த மிடில் உள்ள வேல்யூ. ஸோ அதுதான் கரண்ட் இயருக்கு நம்ம ரிசீவ் பண்ண சப்ஸ்கிரிப்ஷன். அதுக்கடுத்து கீழே வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2016-17. நம்ம 2016-17 தான் கரண்ட் இயர். ஸோ அப்போ கரண்ட் இயருக்கு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. அடுத்த இதில் சென்டென்ஸில் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் இதுவும் கரண்ட் இயர் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், அதாவது ப்ரீவியஸ் இயர் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்காங்க, கரண்ட் இயர் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். ஸோ இதை நம்ம எப்படி காமிக்கிறது அப்படின்னா, இப்படி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு எழுதிக்கோங்க. இன்கம் சைடு டெபிட் கிரெடிட் போட்டு பை சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு வந்து 60,000, கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங்கும் கரண்ட் இயரோட ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் அதையும் போட்டு ஆட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், அவுட்டர் காலத்தில் காமிக்கணும். ஸோ இப்படி தான் போடணும். நீங்கள் நல்ல செம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க, என்ன வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ இதுல வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து வெறுமனே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கேட்டதுனால அதோட நம்ம இப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இதே போல 8th எக்ஸசைஸ். ஃப்ரம் த ஃபாலோயிங் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கவுண்ட் additional information given below, calculate the amount of subscription to be shown in income and expenditure account for the year ending 31st December 2018. இதுவும் வெறும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தான் கொடுத்துருக்காங்க, அதில் மட்டும் நம்ம காமிச்சா போதும். ஸோ இதுலேயும் பாருங்களேன், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் வந்து 3 டிஃப்ரெண்ட் இயர்
அதில் நமக்கு கரண்ட் இயர் தான் பார்க்கணும். ஸோ கரண்ட் இயர் என்னன்னா 31st December 2018. ஸோ 2018க்கு நேராக அது உள்ள அமௌண்ட்டை தான் நம்ம இப்போ கன்சிடர் பண்ணோம் அந்த கரண்ட் இயர். அப்புறம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர், அதாவது நம்மளுடைய கரண்ட் இயரோட இது வந்து 8,000. ஸோ இப்போ நம்ம எப்படி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் காமிக்கணும்னா, இந்த மாதிரி இன்கம் சைடில் பை சப்ஸ்கிரிப்ஷன் 1,72,000 ஆட் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் 2018, இது ரெண்டையும் ஆட் பண்ணி டோட்டல் போட்டுக்கணும். இப்போ இதுக்கு வந்து பேலன்ஸ் ஷீட் கேட்கல, ஸோ அதனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இல்லஸ்ட்ரேஷன் 9. இப்போ வந்து பேலன்ஸ் ஷீட் காமிக்கணும்னா அவங்க ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அந்த வேர்ட் கொடுப்பாங்க. ஹவு த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் வில் அப்பியர் இன் த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஓகே, இப்போ இதுல வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். எப்படின்னா, அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த கரண்ட் இயர் டைரக்டா கொடுக்கல. ஓகே, யூ ஜஸ்ட் கோ த்ரூ த சம். சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த இயர் 2017-18 கொடுத்துருக்காங்க, 18-19 as usual மிடில் உள்ளது, அதாவது 2019 தான் இயர் எண்டிங். ஸோ இதுதான் கரண்ட் இயர். அடுத்து வந்து சப்சிக்வெண்ட் இயரும் கொடுத்துருக்காங்க. கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, there are 300 members in the club, each paying an annual subscription of 200 rupees. ஸோ இந்த கரண்ட் இயருக்கு எவ்வளோ நமக்கு ஆக்சுவலாக டியூ வரணும், எவ்வளோ வரணும், நம்ம கிளப்ல 300 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஈச் பேயிங் 200 rupees. அப்போ நம்ம முதல்ல இதுக்கு வந்து என்ன பண்ணிக்கணும், ஒரு இது ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டுக்கணும். இந்த இதில் பாருங்க, டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் டியூ ஃபார் த கரண்ட் இயர் 300 மெம்பர்ஸ் 200 rupees பே பண்ணால் 60,000 வந்திருக்கணும். பட் நம்ம எவ்வளோதான் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், 48,000 தான் சம்மில் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா அதுதான் கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங். அப்போ செகண்ட் இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து நம்ம பார்த்தோம், கரெக்டா அவுட்ஸ்டாண்டிங் வந்து கீழே நேராக அந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ல டைரக்டா கொடுத்துட்டாங்க, நம்ம பார்த்து ஈஸியா ரெக்கார்ட் பண்ணிட்டோம். பட் இதுல வந்து இன்டைரக்டா கேட்குறாங்க, இவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, ஈச் பேயிங் திஸ் அமௌண்ட், திஸ் மச் ஆஃப் அமௌண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தான் என்ன பண்ணணும், அதை கால்குலேட் பண்ணணும். இத்தனை மெம்பர்ஸ் வந்து இவ்வளோ பே பண்ணா எவ்வளோ நமக்கு கிடைக்கணும், அப்போ நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம், அப்போ இன்னும் எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. ஸோ இந்த இதில் 12,000 தான் அவுட்ஸ்டாண்டிங் வருது. ஸோ இன்னும் அடுத்து ஃபர்தரா அதில் வாசித்து பார்த்தோம்னா, ப்ரீவியஸ் இயர்தும் கொடுத்துருக்காங்க அவுட்ஸ்டாண்டிங். கீழே பாருங்க, ஃபர்ஸ்ட் there are 300 members each paying 200 per annum subscription still outstanding for the previous year. பட் ஆக்சுவலாக இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ப்ரீவியஸ் இயர் பற்றி நமக்கு கவலை இல்லை. அதுக்கு நம்ம எப்போ கவலைப்படணும்னா, இன்க்ளூட்ஸுங்கிற வேர்டு இருந்தால் அதை எடுக்கணுங்கிறதுல நம்ம மெயினாக இருக்கணும். பட் ஆனால் இங்கே அந்த மாதிரி இன்க்ளூட்லாம் இல்லை. ஸோ அதனால நம்ம வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி இன்கம் சைடில் ஃபர்ஸ்ட் இங்கே ரிசீவ்டு, அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இந்த ரிசிப்ட் சைட் போட்டிருக்கல 2018-19 48,000, அதை நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் கால்குலேட் பண்ணோம் இல்லையா ஒர்க்கிங் நோட்ஸில், அதை ரெண்டையும் போட்டு ஆட் பண்ணிக்கணும். இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் தான் நம்ம வந்து இந்த ப்ரீவியஸ் இயரை காமிக்கணும், இந்த கரண்ட் இயரையும் காமிக்கணும், கரண்ட் இயர் காமிக்கணும். அடுத்து இந்த 2019-20 இருக்கு இல்லையா 3,000, இதை வந்து ரிசீவ்ட் இன் அட்வான்ஸாக நம்ம காமிக்கணும் 3,000. இதில் பாருங்க, பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2019 போட்டு அசட் சைடில் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு ப்ரீவியஸ் இயர்க்குரிய அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங் ரெண்டையும் டோட்டல் போட்டுடணும். அடுத்தது இது வந்து சம்மில் கொடுத்துருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு அட் அட்வான்ஸ் ஃபார் த சப்சிக்வெண்ட் இயர் போட்டுடணும். இது வந்து நீங்கள் பேலன்ஸ்லாம் பண்ண தேவையில்லை. You have to just show how it will appear in the final accounts. இப்போ இதே போல ஒரு எக்ஸசைஸ் சம் இதுல பாருங்க, how the following items will appear in the final accounts of a club for the year ending March 2019. ஸோ இந்த March 2019னால இந்த மிடில் இருக்கிற 2018-19 தான் கரண்ட் இயர்க்குரிய சப்ஸ்கிரிப்ஷன். இங்கேயும் அதே போல ஒரு இது கொடுத்துருக்காங்க, there are 200 members in the club each paying an annual subscription of 400. அதுக்கடுத்து subscription for still outstanding for the year 2017 and 18. இது வந்து previous year ஓடது. ஸோ முதல்ல ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டுக்கோங்க.
இப்போ வந்து 200 members each paying 400 rupees. அப்போ எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ டியூ ஃபார் த கரண்ட் இயர்னா 200 into 400 80,000 வரணும். ஆனால் நம்ம எவ்வளோ தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம், 50,000 தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா அதுதான் என்னது அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன். அப்போ நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த கரண்ட் இயர் வந்து 30,000. இதை மட்டும்தான் நான் எங்கே காமிக்கணும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல. இந்த ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங்கை நான் இப்போ காமிக்க தேவையில்லை, அது வந்து நான் பேலன்ஸ் ஷீட்ல தான் காமிக்கணும். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல பாருங்க. ஸோ பை சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு வந்து 50,000, ஆட் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 30,000, ஸோ டோட்டலாக 80,000. அடுத்து வந்து பேலன்ஸ் ஷீட்ல காமிக்கும் போது 2017-18 அதாவது ப்ரீவியஸ் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் கரண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன். அடுத்து வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அந்த இதுல 3 இயர் கொடுத்துருந்தாங்களே, அதுல சப்சிக்வெண்ட் நெக்ஸ்ட் இயர்க்குரிய சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ இவ்வளோதான். இது உங்களுக்கு 3 மார்க்ஸில் வரலாம், இல்லைன்னா 5 மார்க்ஸில் வரலாம். ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து அடுத்தது வந்து அடுத்த விதமான இது. ஃபர்ஸ்ட் இது நம்ம என்ன பார்த்தோம், சிம்பிளாக 3 இயருக்கு கொடுக்குறாங்க, கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங்கும் கரண்ட் இயரோட ரிசீவ்ட் இன் அட்வான்ஸையும் கொடுக்குறாங்க. அடுத்த இதில் வந்து 3 இயர்க்குரிய சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. ஆனால் கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங்கை நம்ம வந்து கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரியும் அடுத்து ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்தாங்க. இப்போ இதில் பாருங்க, how will the following items appear in the final accounts of a club for the year ending 31st March 2017? A club received subscription எவ்வளோ அந்த இயருக்கு 2016-17 கரண்ட் இயர், அதில் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க 25,000. அடுத்த வேர்டிங் கம்மிங்க, this includes. அப்போ இந்த 25,000ல this includes subscription of 2,000 for 2015 and 16, that is previous year oda 2,000 include ஆயிருக்கு, and 1,500 for the year 2017-18. அப்போ ப்ரீவியஸ் இயர்தும் நெக்ஸ்ட் இயர்க்குரியதும் இதில் 25,000ல இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் தான் நம்ம எடுக்கக்கூடாது, அப்போ மைனஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இயர்க்குள்ளதும் இன்க்ளூட் ஆயிருந்தா அதை எடுத்துடணும். ஃபுல் ஸ்டாப் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து இது வந்து இன்க்ளூட் பண்ணல, அதுதான் அடுத்த சென்டென்ஸ்ல வருது. Subscription of 500 is still outstanding for the current year. 2016-17 தானே நமக்கு வந்து கரண்ட் இயர், அதுக்கு இன்னும் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஸோ இதை எப்படி காமிக்கிறோம்னா, இதுல பாருங்க, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் 25,000 எடுத்துக்கணும். அதுல முதல்ல இன்க்ளூட் ஆயிருக்கிற ப்ரீவியஸ் இயரோட 2,000 அண்ட் நெக்ஸ்ட் இயரோட received in advance 1,500 அதை ரெடியூஸ் பண்ணிட்டு கரண்ட் இயர்க்குரியதை நம்ம ஆட் பண்ணணும். இப்போ வந்து பேலன்ஸ் ஷீட் எப்படி காமிக்கணும் அப்படின்னா, கரண்ட் இயரோட தான் அவுட்ஸ்டாண்டிங், ப்ரீவியஸ் இயர்க்குலாம் அவுட்ஸ்டாண்டிங் இல்லை. ஸோ கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் காமிக்கணும். நெக்ஸ்ட் இயர் ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது இங்கே வந்து லயபிலிட்டிஸ்ல காமிச்சிடும். ஸோ இது இந்த மாதிரி தான் இந்த டைப்ல காமிக்கணும். ஸோ ஜஸ்ட் see that once again I will show. இதில் பாருங்க, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் 25,000, அதில் என்ன இன்க்ளூட் ஆயிருக்கு, ப்ரீவியஸ் இயர் அண்ட் நெக்ஸ்ட் இயர், அது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிடணும். அடுத்து கரண்ட் இயர், இது ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க, அப்போ அதில் வேற எதுவும் இன்க்ளூட் ஆகும். அப்போ இது வந்து அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த கரண்ட் இயர் இஸ் நாட் இன்க்ளூடட், ஸோ ஐ ஹாவ் டு ஆட் தட். அண்ட் நெக்ஸ்ட் இயர்க்குள்ளதை நான் வந்து இங்கே வந்து பேலன்ஸ் ஷீட்டில் ஐ ஷுட் ஷோ. நெக்ஸ்ட் சம்மு 10th சம் நம்ம இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தோம் இல்லையா, அதே போல how will the following items appear in the இது 2017 16-17 தான். இதுல subscription received 40,000, this includes subscription for 2015 and 16 and 3,000 for the year 17 and 18 the next year, and subscription of 1,000 rupees still outstanding for the current year. So இந்த மாதிரி காமிக்கணும். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல போட்டுட்டு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 40,000 less subscription for the year 2015 and 16. அடுத்து for the next year குரிய subscription இது பண்ணிட்டு current year குரிய subscription ஆட் பண்ணுவோம். இப்போ பேலன்ஸ் ஷீட் எப்படி வரும்னா, outstanding for the current year-உம் next year-ஓட received in advance-ஐயும் காமிக்கணும். ஸோ இது ஒரு டைப். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் டைப் கொடுக்குறாங்க, compute income from subscription for the year 2018 from the following particulars relating to a club. இந்த மாதிரி பாக்ஸ்ல கொடுத்துறாங்க. இதுல எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த இயர் 1/1/2018 அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. அப்புறம் 31/12 அதாவது இயர் எண்ட்
ஃபர்ஸ்ட் இயர், அதாவது ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த இயர் அண்ட் லாஸ்ட் டே ஆஃப் த இயர் கொடுத்துருக்காங்க. அதில் அவுட்ஸ்டாண்டிங். இப்போ இதில் நான் உங்களுக்கு ஆரோ மார்க் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டே இயர் பிகினிங்லேயே முதல் தேதியிலே வந்து கரண்ட் இயருக்கு கண்டிப்பாக என்னவா இருக்காது, அவுட்ஸ்டாண்டிங் இருக்காது. ஏன்னா அப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அன்னைக்கு தான் 1ஆம் தேதி. அன்னைக்கு 1ஆம் தேதியவே வந்து நம்ம கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் சொல்லிட முடியாது. அப்போ பிகினிங்ல அவுட்ஸ்டாண்டிங் இருந்தா, இயர் பிகினிங்ல அவுட்ஸ்டாண்டிங் இருந்தா அது ப்ரீவியஸ் இயரோட அவுட்ஸ்டாண்டிங். அப்போ இந்த 10,000 வந்து எதை குறிக்குது, ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங். அதே இது இயர் எண்டில் அவுட்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா அது கரண்ட் இயரோட. இயர் எண்டில் அவுட்ஸ்டாண்டிங்னா அது என்ன சொல்றோம், கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங். அதே போல அடுத்த ஹெட்டிங் பாருங்க, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஃபர்ஸ்ட் டேல இருந்ததுன்னா, அட்வான்ஸ் இருந்ததுன்னா அது கரண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். அதாவது 1ஆம் தேதி எடுத்ததுமே நம்ம, அதாவது ப்ரீவியஸ் இயர் கொடுத்துருக்குறாங்க, அதாவது 31ஆம் தேதி டிசம்பர் கொடுத்துருக்கலாம், 30ஆம் தேதி டிசம்பர் கொடுத்துருக்கலாம். அதை நம்ம முதல்ல 1ஆம் தேதி என்ன பண்றோம், அதை கணக்குல கொண்டு வரோம். ஸோ அதுதான் என்னது, ஃபர்ஸ்ட் கரண்ட் இயர் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன். அடுத்து இயர் எண்டில் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இருந்தா அது கண்டிப்பா கரண்ட் இயர்க்குரியதா இருக்காது, அது வந்து அடுத்த வருஷத்துக்குரியதா தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்க இதுல என்ன கன்க்ளூஷன் வரீங்கன்னா, அவுட்ஸ்டாண்டிங் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த இயர் வந்து ப்ரீவியஸ் இயர், அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த லாஸ்ட் டே ஆஃப் த இயர்னா அது வந்து கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங். அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த இயர்னா தட் இஸ் ஃபார் த கரண்ட் இயர். லாஸ்ட் டே ஆஃப் த இயர்ல ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இருந்தா அது வந்து நெக்ஸ்ட் இயர்க்குள்ளது. அதுக்கப்புறம் சம்ல வேற என்ன கொடுத்துருக்காங்க, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் டூரிங் த இயர் 2018 அண்ட் வந்து 1,50,000. இதுல நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்னா, இதுல அடுத்த ஸ்லைட் காமிக்கிறேன். அப்போ நீங்க வந்து இப்ப நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன், அது மாதிரி புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து அப்போ இதை எப்படி நான் கணக்கில் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் இருக்கிறத PYன்னு போட்டிருக்கேன், ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங். இயர் எண்டில் இருக்கிறத கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங் காமிக்கிறேன். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் பிகினிங்ல இருக்கிறத கரண்ட் இயர் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் காமிக்கிறேன். லாஸ்ட் டே இருக்கிறது சப்சிக்வெண்ட் இயர். இதில் நான் கொடுத்துருக்கேன் அப்ரிவியேஷன் ப்ரீவியஸ் இயர் கரண்ட் இயர். இப்படி நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு இதில் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, இதில் வந்து நம்ம ஒன்று இதுக்கு முந்தின சம் போட்டோம் இல்லையா, திஸ் இன்க்ளூட்ஸ் ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் தென் நெக்ஸ்ட் இயர் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். அதே மனசில் அதே நம்ம நினச்சிட்டு போடணும். ஏன்னா இங்கே வேறு ஃபர்தராக எதுவும் கொடுக்கல. ஸோ அதே பேட்டர்ன்லேயே போடுறோம். அதாவது இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் வந்து இட் இன்க்ளூட்ஸ் ப்ரீவியஸ் இயரோட அவுட்ஸ்டாண்டிங்கும் சப்சிக்வெண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங்கும் இருக்கிறதா நம்ம இது பண்ணி இப்போ பாருங்க, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் டூரிங் த இயர் 2018, 2 காலம் வச்சுக்கோங்க, ஒன்று இன்னர் காலம் அவுட்டர் காலம். இது வந்து இது கிடையாது, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், சும்மா ஜஸ்ட் கால்குலேட் த இன்கம் ஃப்ரம் சப்ஸ்கிரிப்ஷன் கேட்டிருக்காங்க, அதனால இது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இல்லை. ஸோ சாதாரணமாக ஒரு கால்குலேஷன் தான். ஸோ இதில் முதல்ல என்ன பண்ணிடுறாங்க, கரண்ட் இயர்க்குரியதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறாங்க. கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் in the year 17, அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் அவுட்ஸ்டாண்டிங் டூரிங் த இயர், அதாவது கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங், இது ரெண்டையும் ஆட் பண்ணி அவுட் காலம் போட்டு ஆட் பண்ணிடுறோம். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங்கும் நெக்ஸ்ட் இயரோட ரிசீவ்ட் இன் அட்வான்ஸையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் த இன்கம் ஃப்ரம் த இது சம்டைம்ஸ் 5 மார்க்ஸில் கூட கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இதை கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் போடுங்க. இது வெறும் இது மட்டும்தான் காமிக்கணும். இதே போல சம் நம்பர் 11 இது பாருங்க, இப்படிதான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் வரதை வந்து என்னன்னு எடுத்துக்கணும், ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங். செகண்ட் அவுட்ஸ்டாண்டிங்கை கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங் எடுத்துக்கணும். ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஃபர்ஸ்ட் வரதை கரண்ட் இயர் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் எடுத்துக்கணும். செகண்டாக வரதை சப்சிக்வெண்ட் இயர். இதை வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம், ப்ரீவியஸ் இயர் கரண்ட் இயர் சப்சிக்வெண்ட் இயர். ஸோ subscription received in, so PYங்கிறது previous year, CYங்கிறது current year, SYங்கிறது subsequent year. இந்த மாதிரி கூட நீங்க போட்டுக்கலாம். அடுத்து இது பாருங்க, இதுக்கு ஹெட்டிங் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது, சும்மா கால்குலேட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கால்குலேஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த இயர். அதுக்கடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் வந்து 45,000. இதில் வந்து கரண்ட் இயர்க்குரியதை நம்ம ஆட் பண்ணுறோம். இல்லைன்னா நீங்கள் முதல்லையே இன்க்ளூட் பண்ண இந்த ப்ரீவியஸ் இயர் அதை மைனஸ் பண்ணி கூட போடலாம்.
நான் இதில் வந்து முதல்ல கரண்ட் இயர்க்குரியதை ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் இயர்க்குரிய அவுட்ஸ்டாண்டிங்கும் நெக்ஸ்ட் இயர்க்குரிய ரிசீவ்ட் இன் அட்வான்ஸையும் சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி அதுக்கு நேராக என்ன வார்த்தை எழுதணும்? இன்கம் ஃப்ரம் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த இயர் 2018. ஸோ அடுத்து பாருங்க, ஃப்ரம் த 12th illustration, இதுவும் அதே நம்ம ப்ரீவியஸாக போட்ட அதே தான். அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு கொடுத்துட்றாங்க ஃபார் த கரண்ட் இயர். தட் இன்க்ளூட்ஸ் ப்ரீவியஸ் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன், நெக்ஸ்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன். அதுக்கு அடுத்து ஃபுல் ஸ்டாப்க்கு அடுத்து கரண்ட் இயர் இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கரண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரீவியஸ் இயர் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல வேர்டிங்ஸை கவனித்து நீங்கள் பண்ணணும். இங்கே பாருங்கள், முதல்ல this includes 17ஓட சப்ஸ்கிரிப்ஷன் 19 ஃபுல் ஸ்டாப் வந்துடுது. ஸோ அப்போ இது மட்டும்தான் இன்க்ளூட் ஆயிருக்கு. அடுத்து பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த 2018 4000 இன்க்ளூட் ஆகலை. ஸோ ஆட் பண்ணும். சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் 2000 வாஸ் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஃபார் 2018, அதாவது கரண்ட் இயரோட ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். ஸோ இப்படி 1 by 1 இன்க்ளூட் எல்லாம் முதல்ல மைனஸ் பண்ணிடலாம். அடுத்து கரண்ட் இயர்க்குரியதை ஆட் பண்ணும். இது வந்து how this will appear in income and expenditure மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட விட்டுடலாம் நம்ம. இதே போல சம் நம்பர் 12, இதே சேம் பேட்டர்ன் பாருங்க. இதே போல நீங்க வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை மட்டும் காமிச்சா போதும். ஸோ கரண்ட் இயர்ல ரிசீவ் பண்ணதுல ப்ரீவியஸ் இயரோடதையும் நெக்ஸ்ட் இயர்க்குரியதையும் நம்ம மைனஸ் பண்ணிட்டு கரண்ட் இயர்க்குரியதை நம்ம ஆட் பண்ணி காமிக்கணும். So finally 13th sum வந்து how the following items will appear in the final accounts of Thoothukudi Young Pioneers Association. இதுல வந்து there are அந்த நம்ம முதல்ல போட்டது மாதிரி there are 100 members in the association, each paying 25 annual subscription. By the end of the year 10 மெம்பர் பே பண்ணல. அந்த இதில் நம்ம பார்க்கும்போது அவுட்ஸ்டாண்டிங் கொடுக்கல, நம்ம ரிசீவ் பண்ணது தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே வந்து அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்காங்க, 10 மெம்பர் பே பண்ணல. ஆனால் 4 மெம்பர் வந்து அடுத்த வருஷத்துக்கு சேர்த்து பே பண்ணியிருக்காங்க. ஸோ இதை முதல்ல நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டுக்கணும். டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்சுவலாக எவ்வளோ வரணும் நமக்கு டியூ ஃபார் த கரண்ட் இயர். 100 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஈச் பேயிங் 25. ஸோ 2500 எனக்கு வரணும். ஆனால் இதில் வந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோன்னு கொடுக்காம 10 மெம்பர்ஸ் பே பண்ணல. அப்போ அதை நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். 10 மெம்பர்ஸோட சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங், அதாவது 10 into 25 250. அப்போ நான் மைனஸ் பண்ணேன்னா அதனுடைய பேலன்ஸ் தான் என்னது? சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் டூரிங் த இயர். அடுத்தது வந்து இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, 4 மெம்பர்ஸ் வந்து அடுத்த சப்சிக்வெண்ட் இயருக்குரிய சப்ஸ்கிரிப்ஷனை பே பண்ணி 4 into 25. இதையும் நான் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ எப்படி இதை அப்பியர் ஆகும் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னா, அப்போ நான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரும் காமிக்கணும், பேலன்ஸ் ஷீட்டும் காமிக்கணும். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் அப்போ நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கிற அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு, அதாவது இதில் நான் கண்டுபிடிச்சேன் இல்லையா, இந்த 2250 தான் ரிசீவ்டு, 250 வந்து அவுட்ஸ்டாண்டிங். அதை நான் இதில் காமிக்கிறேன். 2250 அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் 250. ஸோ டோட்டல் வந்து 2500 வரணும் ஆக்சுவலாக. அடுத்து பேலன்ஸ் ஷீட்டில் அவுட்ஸ்டாண்டிங் 10 into 25 250 rupees, 4 members 25 rupees 100 rupees வந்து ரிசீவிங் அட்வான்ஸ். ஸோ இப்படி தான் இதுதான் வந்து நீங்கள் வந்து காமிக்கணும். ஆனால் டிஃப்ரெண்ட் வேல உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆனால் கன்ஃபியூஷன் ஆகாமல் ஒரே மைண்ட் செட் என்னன்னா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் கரண்ட் இயர்க்குள்ளதை மட்டும்தான் நான் காமிக்கணும். சப்போஸ் அது இன்க்ளூட் ஆயிருந்தது ப்ரீவியஸ் இயர்னா அதை சப்ராக்ட் பண்ணிடணும். ஆனால் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து ஸ்டில் ப்ரீவியஸ் இயரோடது அவுட்ஸ்டாண்டிங் இருந்தால் அதை காமிக்கணும், கரண்ட் இயர்தையும் காமிக்கணும், நெக்ஸ்ட் இயர்க்குரிய ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இருந்தால் அதையும் காமிக்கணும். இதுதான் இதனுடைய கான்செப்ட், இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் இன் த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஐ ஹோப் யூ வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் திஸ். இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணதுக்காக ஐ தேங்க் யூ ஆல். You please like this video, share and subscribe. Thank you.